வெள்ளூர் விஷன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்த வரலாற்று பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுற திருப்பான் மலை அப்படிங்கிறது தான் சமணர்களுடைய மிக முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு. இங்கே ஒரு மிகப்பெரிய பாறையில் பல்லவர் காலத்தில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல பல்லவர்களுடைய கல்வெட்டும் சோழர்களுடைய கல்வெட்டும் அதை தாண்டி மிக அழகான புடைப்பு சிற்பங்களும் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் கல்வெட்டுகள் சொல்வது என்ன, இந்த புடைப்பு சிற்பங்கள் யாருடையது, சமணர்களுக்கு இந்த பகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து என் கூட வாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடைவரை கோயில். இதனுடைய அளவு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பாறை, கிட்டத்தட்ட ஒரு 200 அடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையில் கீழே ஒரு குடைவரை கோயில் அப்படிங்கிறத நிறுவியிருக்காங்க. இந்த குடைவரை கோயிலினுடைய இந்த வடிவமைப்பை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பல்லவர்கள் காலத்தினுடையது அப்படின்னு. ஏன்னா குடைவரை கோயில்களிலும் சிற்பங்களை செதுக்குவதிலும் மிக தேர்ந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்தவர்கள் தான் நம்மளுடைய பல்லவர்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதிகமான குடைவரை கோயில்களும் இங்கே பல்லவர்களால் தான் எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய நிறைய குடைவரை கோயில்கள் நமக்கு சான்றாக இருக்குது. கல்வெட்டுகளுமே அதற்கு சான்றாக இருக்குது. ஸோ இந்த குடைவரை கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு 6 தூண்கள், மிகப்பெரிய அளவில் 6 தூண்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. அதற்கு நேராக அதற்கு உள்பகுதியிலையும் ஒரு 6 தூண்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. மொத்தமாக 7 கருவறைகளாகவோ அல்லது இந்த சமண துறவிகள் தியானத்தை மேற்கொள்வதற்காக பிரிக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இது இருந்திருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது இதை சரியாக முடிக்காமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரைக்கு மேலே ஒரு 5 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தங்கரர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பமும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம கிட்ட போய் அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள், எவ்வளவு நேர்த்தியாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோ இப்போ இந்த குடைவரைக்குள்ளே தான் நான் இருக்கேன். இது அங்கே தொலைவிலிருந்து நம்ம பார்க்கும்போது சிறிய அளவில் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தூணும் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒவ்வொரு தூணுமே சதுர வடிவில் தான் இதனுடைய வெளிப்புறங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொன்றுமே 3 அடி வரும். 3 அடி 4 பக்கமும் 3 அடி சுற்றளவு கொண்டிருக்கக்கூடிய இந்த தூண்கள், அதற்கு அப்படியே பின்னாடி 2ஆம் கட்ட தூண்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. இதுவுமே அதே அளவை தான் ஒத்துருக்கு. பாறையை முழுசாக குடைஞ்சிருக்காங்க. முழுசாக இந்த பாறையை குடைஞ்சி தான் இந்த இடத்த செஞ்சுருக்காங்க. இங்கே தான் சமண துறவிகளுடைய சிற்பங்களை செதுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் அந்த சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்படவே இல்லை. பாதியில் கைவிட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய குகை, ரொம்ப நேர்த்தியாக இதை செதுக்கி அதை குடைஞ்சி ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம முழுசாக இந்த குடைவரை கோயில் என்ன மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது, என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் நிறைஞ்சிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி, அங்கே தான் பல்லவர்கள் சோழர்களுடைய கல்வெட்டுகளும்
இங்கே இருந்த துறவிகள் மற்றும் தீர்த்தங்கரர்களுடைய புடைப்பு சிற்பங்களும் சுனைகளும் குகைகளும் இருக்கிறத நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம் வாங்க. இதுதான் இந்த மலையினுடைய மேற்புறத்துக்கு போகிறதுக்கான வழி. முழுக்க பாறைகள் தான். அந்த பாறைகளில் படிகள் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் தான் நாம் இப்போது ஏறி மேலே போய் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க. நாம் இந்த திருப்பான்மலையோடைய மேற்பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே இங்கே நமக்கு வலதுபுறத்தில் ஒரு நீர்நிலை, அதாவது சுனை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த சுனைக்கு நாம் வந்தோம் அப்படின்னா இந்த சுனைக்கிட்ட இந்த சுனையினுடைய மேற்பரப்பில் அழகான புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது செதுக்கப்பட்டிருக்கு. அந்த புடைப்பு சிற்பம் யக்ஷி அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிற்பத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய யக்ஷியோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பீடம் மாதிரியான ஒரு அமைப்பில் யக்ஷி தன்னுடைய வலது காலை தொங்க விட்ட மாதிரியும் இடது காலை பீடத்து மேலே வச்சிருக்கிற மாதிரியும் இடது கையில் ஒரு தாமரை மொட்டு இருக்கிறதையும் வலது கை பீடத்தில் ஊன்றி இருக்கிற மாதிரியும் இந்த சிற்பம் அப்படிங்கிறது செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தினுடைய இந்த யக்ஷினுடைய வலது புறத்தில் துறவி ஒருத்தர் கையில் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. பீடத்தினுடைய அடிப்பகுதியில் ஒரு ஆண் ஒருவர் நின்ன மாதிரியும் அடுத்து ஒருவர் குதிரை மேலே உக்காந்து இருக்கிற மாதிரியும் அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்மணி ஒருவர் நின்று இருக்கிற மாதிரியும் ஒரு சிற்பம் அப்படிங்கிறது செதுக்கப்பட்டிருக்கு. இந்த குகையினுடைய இந்த முகப்புலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நந்திவர்மனுடைய கல்வெட்டு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நந்தி பொத்தரசருக்கு 50வது நாகநந்தி குறவர் இருக்க பொன்னி இயக்கி படிமம் கொட்டுவித்தான் புகழை மங்கலத்து மருத்துவர் மகன் நாரணன் அப்படிங்கிறதா இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த செய்தி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புகழை மங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் மகனான நாரணன் என்பவர் இங்கே சிலையாக அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இயக்கியையும் நின்ற கோலத்தில் இருக்கும் நாகநந்தி சிலையையும் வடித்துள்ளார் அப்படிங்கிறத சொல்லலாம். நாகநந்தி அப்படிங்கிறவர் இந்த தலத்தில் வாழ்ந்த ஒரு தலைமை துறவியாக இருக்கலாம் அப்படிங்கிறதும், இந்த இயக்கி அப்படிங்கிறது, அதாவது பொன்னி இயக்கியார் அப்படின்னு சொல்கிறல, இந்த இயக்கி அப்படிங்கிறது அம்பிகாவை குறிப்பிடுறதாகவும் ஒரு கருத்து அப்படிங்கிறது இருக்குது. இந்த குகையோட முகப்பில் கொஞ்சம் உயரமான இடத்துல தான் தீர்த்தங்கருடைய திருவுருவம் அப்படிங்கிறது அந்த மாடம் மாதிரியான ஒரு அமைப்பில் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற, அதாவது தியான ரூபியாக அமைஞ்ச மாதிரி இந்த தீர்த்தங்கருடைய தலைக்கு மேலே ஒரு 3 குடைகளும் தோளினுடைய 2 பக்கமும் சாமரங்களும் இருக்கிற மாதிரி அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மகாவீரர், அதாவது தீர்த்தங்கரருடைய சிற்பத்திலையும் நாம் பார்க்க முடியுது. ரொம்பவே அழகாக இந்த ஒரு பாறையில் இருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பமும் இந்த கல்வெட்டுகளும் நந்திவர்மருடைய காலத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது கிபி 781 இன்னிலிருந்து கிட்டத்தட்ட 1220 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கும் அதனுடைய பொலிவு குறையாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே தான் அந்த குகை அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா இங்கே முன்னாடி இந்த பாறைக்கு கீழே
ஒரு சிறிய அறை மாதிரியான ஒரு விஷயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து சமீபத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்பு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இதுக்கு உள்ளே இருக்குல்ல, இதுதான் வந்து உண்மையிலேயே வந்து சமணர்களினுடைய படுக்கைகள். நீங்கள் அந்த பாறைகளில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கள் தியானம் பண்ணுறதுக்கும் அவர்கள் தங்குறதுக்குமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பெண் துறவிகள் வந்து வசிச்சிருக்காங்க. இது ஒரு பள்ளியாகவுமே செயல்பட்டிருக்கு. அதாவது சமண பெண் துறவிகளுடைய பள்ளியாகவுமே இந்த இடம் வந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. தொல்லியல் துறை இந்த இடத்த வந்து புராதன சின்னமாக அறிவித்து இன்றைக்கி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம தர்காவுமே பார்க்க முடியுது. தர்கா வழிபாடு அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருந்திருக்கு. இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே திருவிழாகட்டும் இல்லை வேறு ஏதாவது விசேஷமாகட்டும் அப்போ வந்து இந்த தர்காவில் வழிபட்டுட்டு போய் அவங்களுடைய அந்த திருவிழாவோ இல்லை மற்ற விஷயங்களையோ வந்து தொடங்குறதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுது. இப்போது இந்த குகையோட மேற்கு பகுதியில் வந்தோம் அப்படின்னா இந்த பாறையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கல்வெட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு, அவருடைய ஆட்சி ஆண்டில் தான் இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது கிபி 993 அப்படிங்கிறதா 10ஆம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படுவூர் கோட்டத்தில் பெருந்திமிரி நாட்டில் உள்ளது திருப்பான் மலை. இந்த திருப்பான் மலைக்கு போகமாக உள்ள கூரகன்பாடி என்ற ஊர் வரி நீக்கிய பள்ளி சந்தமாக இருந்துள்ளது. முன்னர் ஆட்சி செய்த லாட ராஜாக்கள் வரி நீக்கிய விலையிலிருந்து கற்பூர விலையை மட்டும் எடுத்துவிட்டனர். உடையார் கண்டகனின் மகன் வீர சோழர் என்பவர் வீர சோழர் திருப்பான்மலை தேவர் திருவடியை தொழுத வேளையில் முன்னர் இக்கற்பூர விலையை கொண்டதால் இப்பள்ளி சந்தத்துக்குரிய தர்மம் கெட்டு போகின்றதென்று சுட்டிக்காட்டி கூறியவர் வீர சோழனின் மனைவியான லாட மகாதேவியார் என்பவர் முன்னர் கொண்டு கற்பூர விலையையும் அதனுடன் அன்னையிவாவதண்ட இறையையும் மீண்டும் இத்தர்மத்துக்கே தொடர வேண்டுமென இந்த அரசியார் வீர சோழனிடம் வேண்டிக் கொள்கிறார். வீர சோழரும் இதற்கு உடன்பட்டு இதை அரியூர் என்ற ஊருக்கு தலைவனாக உள்ள கிழவன் வீரசேது லாடபோரையன் என்பாருக்கு ஆணையாக கூற அவர் திருப்பான்மலை கண்மியுடன் இணைந்து இத்தர்மத்திற்கு முன்னர் கொண்ட கற்பூர விலையும் அதனுடன் அன்னையிவாவதண்ட இறையும் தொடரும் என சாசனமாக கல்லிலே வெட்டுகிறான். இத்தர்மத்திற்கு தீங்கிழைத்தால் அது கங்கைக்கும் குமரிக்கும் இடையே யாரேனும் பாவம் செய்தால் அந்த பாவங்களை கொள்பவராக போக கடவார்கள். இந்த தர்மத்தை காப்பவர்கள் யாரோ அவரின் பாதங்களில் உள்ள தூசியை என் தலைமேல் தாங்குபவனாக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் திருப்பான்மலை தேவர் அப்படிங்கன்னு சொல்கிறவங்க வந்து இந்த குகை முகப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த மகாவீரர் சிற்பத்தை வந்து குறிக்குது. கூரங்கன்பாடி அப்படிங்கிற ஊர் வந்து பஞ்சபாண்டவ மலையிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கூராம்பாடியாக இருக்கணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு துறவி வந்து நின்றபடி இருக்கக்கூடிய ஒரு சிற்பமும் அதுக்கு கீழே வந்து ஒரு விலங்கினுடைய சிற்பமும் இருக்குது. இது வந்து ஒரு நாய் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இது வந்து சோழனுடைய கல்வெட்டுக்கு கீழே இருக்கிறதுனால ஒருவேளை அது வந்து சோழனுடைய கொடிச்சின்னமான புலியினுடைய உருவமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் சிலர் வந்து கேள்விகள் எழுப்புகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பயணத்தில் நம்ம பார்த்த இந்த திருப்பான்மலை அப்படின்னு இன்றைக்கி வந்து பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மலையை தான் பார்த்தோம். ஸோ பல்லவர் காலத்தில் குடைவரை கோயிலாக கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய பாறையை குடைஞ்சி செய்யப்பட்ட அந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே இதனுடைய மேற்புறத்தில் வந்து
பல்லவர் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளும், அதை தாண்டி 10ஆம் நூற்றாண்டுகளில் செதுக்கப்பட்ட சோழர்களுடைய கல்வெட்டுகள், புடைப்புச் சிற்பங்கள், அதாவது சமண துறவிகளினுடைய தீர்த்தங்கரனுடைய புடைப்புச் சிற்பங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இங்கே பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே தொன்மை வாய்ந்த அரிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கல்வெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எழுதப்பட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த தர்கா, இந்த அமைப்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்குமே வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க, வீடியோஸ் போட்டிருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து திரும்ப இந்த பஞ்சபாண்டவர் மலை அப்படிங்கிறதையே தொடர்பு படுத்தினாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பாண்டவர்களுக்கும் இந்த மலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பாண்டவர்கள், மகாபாரதம், இந்த கதைகள் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இதிகாச புராணங்கள், அவ்வளோதானே தவிர அது உண்மையாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம கருத முடியாது. ஸோ இது வந்து பஞ்சபாண்டவர் மலை அப்படிங்கிறது நம்ம சிற்பத்தில் 5 பேர் இருக்கிறதுனால இதை வந்து பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு கருதி இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தொடர்ந்து அப்படியே வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே வந்த ஒரு விஷயம்தானே தவிர இதுக்கும் பாண்டவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதற்கும் மகாபாரதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முழுக்க இது வந்து சமணர்கள் இருந்த பகுதி, சமணர்களுடைய பள்ளியாகவும் அவர்களுடைய கோயிலாகவும் இருந்த இடம் தான் இது. அவர்கள் வாழ்ந்த இந்த மலையும் சரி, இது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, முழுக்க சமணர்கள் வாழ்ந்த இடங்கள். அதற்கான சான்றுகளை நம்ம கல்வெட்டுகளையும் சிற்பங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். இதை தாண்டி வேறு ஆதாரம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேலூரில் இன்னுமே நிறைய சமணர்கள் இருந்த கற்படுக்கைகளும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுமாக நிறைய இடங்கள் இருக்குது. குடைவரை கோயில்களாகவும், புடைப்புச் சிற்பங்களாகவும், கற்படுக்கைகளாகவும் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு பயணம், இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து பகிருங்க. ஸோ நம்மளோட எப்போவுமே தொடர்பில் இருங்க. வேறொரு இடத்துல, வேறொரு வரலாற்று பயணத்தில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இப்போதைக்கு டாடா, பை பை. This video is sponsored by GreenFX Media. இனி உங்கள் நிறுவனத்தின் விளம்பரங்கள் உங்கள் அடையாளமாக மாறட்டும். உங்கள் நிறுவனம் போலவே உங்கள் விளம்பரமும் தரமானதாக இருக்க உடனே அணுகவும் GreenFX Media. GreenFX Media, வேலூரின் #1 multimedia training center. Course details இங்கு பேசிக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் டிசைனிங், 3D அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இது போன்ற கணினி படிப்புகளை கற்றுக் கொடுக்கிறோம். இன்டர்ன்ஷிப் மூலமாக வேலைவாய்ப்பு பெற உடனே அணுகவும் GreenFX Media.